பாய் முதல் ரக்காயத்துல சனா இக்காமத்து எல்லாம் வருது. அப்போ முதல் ரக்காயத்து தான் ஃபர்லு. ரெண்டாவது ரக்காயத்துல தானே அத்தியாயத்து ஓதுறோம், சலாம் கொடுக்குறோம். அப்ப ரெண்டாவது ரக்காயத்து தானே ஃபர்லு. முதல் கலிஃபா அபூபக்கர் தானே சிறப்பு அதிகம். சஹாபி சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க. சஹாபி சொல்றதெல்லாம் மார்க்கம் கிடையாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ், இது வழிகேடு. இது முத்தசிலாவுடைய கொள்கை. இது ஷிர்கு. இவங்க பின்னால தொழுவே கூடாது. இவங்களாம் ஷிர்குவாதி. பா ஏன் கோபுறீங்க? உட்காருங்க. ஏன் கோபுறீங்க? அமைதியா இருங்க. உட்காருங்க. என்னங்க இதை பார்க்கும்போது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கா? ஃபஜர் தொழுகை போய் எங்கேயாவது பிரிக்க முடியுமா? இதுதான் இந்த சமுதாயத்தோட இன்ற நிலைமை. பிரிக்கவே முடியாத விஷயத்தை ரெண்டா பிரிச்சு அடிச்சுக்கிறது முஸ்லிம்களால மட்டும்தான் பண்ண முடியுது. இல்லா மாஷா அல்லா, லா இலாஹ இல்லல்லா கலிமா, தௌஹீதா இல்ல ஹாக்கிமியாவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது மார்க்கத்தை கத்து தரத்துக்கா இல்ல அரசியலை கத்து தரத்துக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது அக்கீதாவுக்காகவா இல்ல ஆட்சிக்காகவா? இந்த மாதிரியான முட்டாள்தனமான ஆய்வெல்லாம் முஸ்லிம்களால மட்டும்தான் பண்ண முடியுது. இல்லா மாஷா அல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது முழு மனித வாழ்க்கையை கத்து தரத்துக்கு இல்லையா? அவங்க தீனையும் துனியாவையும் பிரிச்சாங்களா இல்ல சஹாபாக்கள் தான் பிரிச்சாங்களா? தௌஹீதுனா அல்லாஹ் மட்டும் ஏத்துக்கிட்டு மத்த கடவுள்களை நிராகரிக்கிறது மட்டும் கிடையாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மட்டும் ஏத்துக்கிட்டு மத்த கட்டளைகளை நிராகரிக்கிறது தான் தௌஹீத்.